கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பட்டு ஊராட்சியில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுப்பட்டு பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் மழைநீரும் கலந்து பல ஆண்டுகளாக தேங்கி நிற்பதாகவும் இதனால் அந்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் நேற்று கூட விபத்து ஏற்பட்டு ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தொடர்ந்து அப்பகுதியில் மழைநீரும் கழிவுநீரும் தேங்கி நிற்பதால் ஒரு விதமான துர்நாற்றம் வீசுவதாகவும் அந்த பகுதிக்கு செல்லும் பொதுமக்கள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை கடந்த சில ஆண்டுகளாக நீடித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து இந்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் டெங்கு மலேரியா உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறி இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சங்கராபுரம் கல்வராயமலை செல்லும் சாலையில் மர டேபிள்களை அடிக்கையும் டேபிள் மீது அமர்ந்தும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சங்கராபுரம் கல்வராயமலை செல்லும் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடப்பட்டது.